கைஸ் கிட்டத்தட்ட மணி 11 விடிஞ்சா 5 பேருமே வீதி உலா வர ஆரம்பிச்சிடும். வாங்க எந்த அளவு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். கீழ் வீதியிலேருந்து தான் தேர் கிளம்பும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். ரோட்டோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமே தரிசன கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. லாரி பஸ்ஸு இப்படி எதுவுமே கீழ் வீதியுள்ள நுழைய முடியாது. நம்ம கீழே வீதியே போக்குவரத்து துறை கண்ட்ரோலில் தாங்க இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சல்யூட் சொல்லியே ஆகணுங்க. ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணியாச்சு. கைஸ் பாருங்களா, தேர்லாம் அப்படி வேற லெவலில் நிற்கிது. தேரை எல்லாரும் ரதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இப்போதாங்க புரியுது. முருகப்பெருமான், விநாயக பெருமான், அப்புறம் எம்பெருமான், சிவகாம சுந்தரி, பிச்சாண்டவர், இப்படி 5 தேர்வே ரெடியா இருக்கு பாருங்களேன். அவரோட சக்கரம் முதற்கொண்டு ஃபைண்ட் அடிச்சிருக்காங்க. மாலை தோரணங்கள்லாம் கட்டி பக்காவா இருக்கு. காலையில தேர்லாம் கிளம்புறத நினைச்சாலே உடம்புல சும்மா மை சிலுக்குதுங்க. ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள போய் எம்பெருமானை பார்ப்போம். இப்போ கீழே சன்னதி வழியா தான் உள்ள போறேன். லைட்டு கிட்டலாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வருஷம் வருஷம் நம்ம ஊர்ல நல்லாவே டெவலப்மெண்ட் தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உள்ள போன பிறகு ஒரே கும்பலா இருந்துச்சு. என்னடா போய் பார்த்தா பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்படியே நானும் லைன்ல போய் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகம் ஃபுல்லா கரும்பு, பழம், காய்கறி ஏதோ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. பயங்க செப்பலை வாங்கி 2 நாள் தான் ஆகுது. அதை யாராவது தூட்டி போடாமட்டு நல்ல வேலை இருந்துச்சு. நானும் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணாம தேரை பார்க்க வந்துருங்க. பாய்.